அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்க சூழல்ல அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைக்கிறது ஏப்ரல் மாசமே உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலைமையில பாஜக எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட போறாங்கன்ற எக்ஸ்க்ளூசிவ் தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை பத்தி இந்த வீடியோல பார்ப்போம் வாங்க. பாஜகவினர் அதிமுகவிடம் 60 சீட்டுகள் கேட்டிருக்காங்க. அந்த 60ல டாப் 30 எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 30 தொகுதிகளை கேட்டிருக்காங்க. அந்த 30ல டாப் 5 எங்களுக்கு வேணும்னு சொல்லி அவங்க டிமாண்ட் வச்சிருக்காங்க. இது தொடர்பாக தான் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்கள் டெல்லியில 2 நாட்கள் முகாமிட்டிருக்காரு. அமித்ஷா அவர்களிடம் நயினா நாகேந்திரன் அவர்கள் தமிழகத்துல போட்டியிடக்கூடிய தொகுதிகளுக்கான பட்டியலை கொடுத்திருக்காங்க. அதுல 60 தொகுதிகள் இடம்பெற்றிருக்கு. இதுல 30 தொகுதிகள் எங்களுக்கு உறுதியா வேணும்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. இந்த 30ல டாப் 5 என்னென்ன தொகுதிகள் அப்படின்ற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுல முதல் தொகுதி என்னன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தளி தொகுதி. அதுக்கப்புறம் சென்னையில இருக்கக்கூடிய மயிலாப்பூர் இல்ல டி நகர், இது ரெண்டுல ஏதாவது எங்களுக்கு கண்டிப்பா வேணும்னு சொல்லி டிமாண்ட் வச்சிருக்காங்க. அதே மாதிரி ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியும் இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம சென்னையில வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியும் இடம்பெற்றிருக்கு. உள்ளிட்ட 5 தொகுதிகள் டாப் 5ல இடம்பெற்றிருக்கு. இது தொடர்பாக சென்னையில இன்னைக்கு பாஜக உயர்மட்ட குழு நடைபெற்றிருக்கு. நயினா நாகேந்திரன் அவர்களோட தலைமையில அரவிந்த் மேனன், சுதாகர் ரெட்டி, முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் பங்கேற்றிருக்காங்க. ஜனவரி இறுதிக்குள்ள தொகுதி பங்கீடுகள்லாம் முடிவு செய்யப்பட்டு அதற்கு அடுத்த மாதம் அந்த தொகுதிகளை சார்ந்த வேலைகளை ஈடுபடுவதற்கான ஆலோசனை தான் இன்னைக்கு இந்த கூட்டத்துல நடந்திருக்கதா தகவல் வெளிவந்திருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்க சூழல்ல அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைக்கிறது ஏப்ரல் மாசமே உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலைமையில பாஜக எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட போறாங்கன்ற எக்ஸ்க்ளூசிவ் தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை பத்தி இந்த வீடியோல பார்ப்போம் வாங்க. பாஜகவினர் அதிமுகவிடம் 60 சீட்டுகள் கேட்டிருக்காங்க. அந்த 60ல டாப் 30 எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 30 தொகுதிகளை கேட்டிருக்காங்க. அந்த 30ல டாப் 5 எங்களுக்கு வேணும்னு சொல்லி அவங்க டிமாண்ட் வச்சிருக்காங்க. இது தொடர்பாக தான் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்கள் டெல்லியில 2 நாட்கள் முகாமிட்டிருக்காரு. அமித்ஷா அவர்களிடம் நயினா நாகேந்திரன் அவர்கள் தமிழகத்துல போட்டியிடக்கூடிய தொகுதிகளுக்கான பட்டியலை கொடுத்திருக்காங்க. அதுல 60 தொகுதிகள் இடம்பெற்றிருக்கு. இதுல 30 தொகுதிகள் எங்களுக்கு உறுதியா வேணும்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. இந்த 30ல டாப் 5 என்னென்ன தொகுதிகள் அப்படின்ற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுல முதல் தொகுதி என்னன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தளி தொகுதி. அதுக்கப்புறம் சென்னையில இருக்கக்கூடிய மயிலாப்பூர் இல்ல டி நகர், இது ரெண்டுல ஏதாவது எங்களுக்கு கண்டிப்பா வேணும்னு சொல்லி டிமாண்ட் வச்சிருக்காங்க. அதே மாதிரி ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியும் இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம சென்னையில வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியும் இடம்பெற்றிருக்கு. உள்ளிட்ட 5 தொகுதிகள் டாப் 5ல இடம்பெற்றிருக்கு. இது தொடர்பாக சென்னையில இன்னைக்கு பாஜக உயர்மட்ட குழு நடைபெற்றிருக்கு. நயினா நாகேந்திரன் அவர்களோட தலைமையில அரவிந்த் மேனன், சுதாகர் ரெட்டி, முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் பங்கேற்றிருக்காங்க. ஜனவரி இறுதிக்குள்ள தொகுதி பங்கீடுகள்லாம் முடிவு செய்யப்பட்டு அதற்கு அடுத்த மாதம் அந்த தொகுதிகளை சார்ந்த வேலைகளை ஈடுபடுவதற்கான ஆலோசனை தான் இன்னைக்கு இந்த கூட்டத்துல நடந்திருக்கதா தகவல் வெளிவந்திருக்கு. இது போன்ற தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி.